வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. Sir, I live in ECR, sir, 25 kilometers away from Chepak. When you enter into Chepak, I can hear the sound there in ECR, sir. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவா படம் அலை வர்றப்பலாம் நாங்க ரொம்ப சின்ன பசங்கடா, 10th தான்டா படிச்சோம். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. வழக்கம் போலதான் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் மாட்டின ஃபன்னியான, கிரிஞ்சான, இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன் அமானுஷ்யமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையா பார்த்துடலாமா? ரெடியா? ரெடி. ரெண்டே பேருக்கு தான் போட்டியேவா? அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. அவரு டிவிக்கு, நான் ஏவிக்கு. ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான்டா பிடிக்கும். ஏவிக்கு என்ன அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். சூப்பர். அதாவது யாரோ ஏவி விட்டுருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் கட்சிக்கு பேரு ஏவிக்கேன்னு வச்சிருக்காப்ல. எத்தனை தடவை சொல்றது? என்னுடைய பர்சனாலிட்டி பத்தி பேசாங்கறானே. இந்த பவர் ஸ்டாரை என்ன சொல்றதுன்னே சத்தியமா புரியலங்க. ஸ்டார்டிங்ல என்னன்னா தம்பி நமக்கு ஒரே ஒரு போட்டி தான் தம்பி, அது வேற யாரும் இல்ல தம்பி, அது ஒன்னு ஒன்லி சூப்பர் ஸ்டார் தான் தம்பி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதை வச்சு ஒரு 4 பேர் கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு போட்டி சூப்பர் தான். சூப்பர். இப்ப மறுபடியும் சான்ஸ் இல்லல்ல. கடைசியா அந்த மனுஷன் நடிச்ச படம் எதுன்னு கேக்குறீங்க? நம்ம வனிதா குடும்பம் எடுத்தாங்களே, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், அதுதான். பவர் இஸ் பவர்லெஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சோ இப்போ ரெண்டே பேருக்குள்ள தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கே, ஒன்னு ஏவிக்கே அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்தா இன்னொரு 4 படத்துல சான்ஸ் கிடைக்கும்ல, அதுக்காக பேசுறாரு போல இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? டேய், இது ஹெல்மெட் இல்லங்கயா. Wearing a helmet inside the ATM lobby is strictly prohibited. Please remove the helmet before doing any transaction. Clear ग्राहक, ATM lobby के अंदर helmet पहनना सख्त वर्जित है. அட பாவிகளா டேய், மண்டையில கொஞ்சம் போல சந்தனத்தை தடவி வச்ச உடனே அது மஞ்சள் கலர் ஹெல்மெட் நினைச்சுக்கிச்சு போல இருக்கு. Please remove the helmet before doing any transaction. என்னடா இது? ஏண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற கேமராக்கு மொட்டை மண்டைக்கும் ஹெல்மெட்டுக்கும் மட்டும் டிஃபரன்ஸ் தெரியல? Please remove the helmet before doing any transaction. அதுக்கு முரண்பாடாத கமெண்ட் கொடுத்து குழப்பிட்டீங்க. That's the problem. 6 மாசத்துக்கு மேல ஸ்லிப்பர் வச்சிருக்க கூடாது. 6 மாசம் ஜாஸ்தியா தான் சொல்லியிருக்கேன். 3 to 6 months வந்து ஸ்லிப்பர் கட்டாயம் சேஞ்ச் பண்ணி ஆகும். பக்கத்து கடைக்கு தான் போறேன், 2 years யூஸ் பண்றேன்னா குப்பை கொட்ட தான் போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் ரேடியேஷன் அதிகமா ஆகும். எங்க இருந்து தான் இந்த மாதிரிலாம் தினசா கிளம்பி வராங்கன்னு சத்தியமா புரியலையே. நெகட்டிவ் ரேடியேஷனுக்கும் செருப்புக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். இப்பெல்லாம் செருப்புக்கே அவன் 2 வருஷம் வாரண்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்டா. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்குடா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி செருப்பை மாத்தணும்? 3 to 6 months வந்து ஸ்லிப்பர் கட்டாயம் சேஞ்ச் பண்ணி ஆகும். புரிஞ்சதா? நீங்க சொல்ற மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை செருப்பை நாங்க மாத்திக்கிட்டே இருந்தாதான் அந்த நெகட்டிவ் ரேடியேஷனே எங்களுக்குள்ள வரும். கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் ரேடியேஷன் அதிகமா ஆகும். ரோஜா பூ யார் வீட்டிலலாம் வளருதோ, யார் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அந்த வீட்டில் அந்த பூ எப்படி மலருதோ அது மாதிரி அவங்க வாழ்க்கையும் மலர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஐயோ ஐயோ, அதாவது கோர்வையா இருக்குன்றதுனால இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களான்னு ஒன்றும் புரியலையே. சில பேர்லாம் பிரச்சனையவே தலானியா வச்சு படுக்கிறவன்லாம் இருப்பான். அப்ப அவன்லாம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு வீட்டில் ஒரு ரோஜா பூ வளர்த்தா மட்டும் போதுமா? பூ எப்படி மலருதோ அது மாதிரி அவங்க வாழ்க்கையும் மலர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்க. விடிஞ்சா அவளுக்கு கல்யாணம், அவன் ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது இந்த ரோஜா செடி மட்டும்தான். வாழ்க்கையும் மலர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்க. சரி, ரோஜா பூ வளர்த்தா நிம்மதியா இருக்கலாம், மல்லிப்பூ வளர்த்தா நல்ல மனமா இருக்கலாமா? நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. போற போக்க பார்த்தா இந்த மாதிரி பேசி பேசி நானே ஜோசியர் ஆயிடுவேன் போலயே. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, நான் சாக போறேன்டா. சரி அது இருக்கட்டும், என்ன டிலீட் பண்ண அதை சொல்லு. அதாவது அவன் சாக போறது நமக்கு முக்கியம் கிடையாது, ஆனா எதையோ ஒண்ணு எழுதிட்டு அழிச்சிருக்கான் பாருங்க, அதை தெரிஞ்சுக்கலாம் தான் நம்மளுக்கு சாகுற மாதிரி ஆயிரும். ஜெகாகுட்டி, எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. அது அவன் உசுரோட இருக்க போறானாச்சு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவனே சாக போறேங்கிறான். சோ அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் செத்துட்டா நம்மளுக்கு நிம்மதியா இருக்குமா இல்லையா? எதுக்கு தெரிஞ்சிட்டு அவன் சந்தோஷமா இருப்பான். என்னடா பண்ண போற? ஆனா உண்மையிலேங்க எவனாச்சும் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போட்டு டிலீட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அது என்னன்றதை மட்டும் சொல்லாம விட்டுட்டான்னு வைங்களேன், நமக்கெல்லாம் அதை யோசிச்சு யோசிச்சு தலைவலியே வந்து போயிருங்க. எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. இல்லங்கடா. Makeup makes girls better.
Break up makes boys better. Is the matter clear? ஆஹா, எப்பேற்பட்ட கருத்தை ஜஸ்ட் திருவள்ளுவர் மாதிரி 2 வரியில சொல்லிட்டாங்களேப்பா. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. கேர்ள்ஸ் பெட்டர் ஆகிறதுக்கு மேக்கப் தேவையா, ஆனா அதுவே பாய்ஸ் பெட்டர் ஆகிறதுக்கு பிரேக்கப் தான் தேவையா. சோ இதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிற பாய்ஸ் யாரும் ஃபீல் பண்ணாதீங்கடா. பிரேக்கப் ஆகினா நீ பெட்டர் ஆக போறேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்கடா. Please now, பின்னாடி வராதீங்க. Break up makes boys better. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, இத சொல்றதே ஒரு கேர்ளுங்க. Make up makes girls better. பச்சை குழந்தையாட இருக்கிறாங்க இவங்கள போய் When my mom fills chili powder in boost bottle. கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயுமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். அதுவும் நம்ம பூஸ்டான்னு திறந்து பார்த்து மோந்து சாப்பிடுற அளவுக்குலாம் டைம் இருக்காது. நம்மளே திருட்டுத்தனமா போய் டப்பாக அள்ளி வாயில போட்டுருவோம். வாயில போட்டதுக்கு அப்புறமா தான் எதை போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுலயும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் பூஸ்ட் பாட்டிலையும் சரி, ஐஸ்கிரீம் டப்பாலையும் சரி, ஐஸ்கிரீமோ பூஸ்டோ இருந்தாதான் ஆச்சரியமே. ஆனா இது உங்க வீட்டு பிரச்சனையோ எங்க வீட்டு பிரச்சனையோ கிடையாது. இது யூனிவர்சல் ப்ராப்ளம். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனைடா. 10 years old me after doing this. ஆக்சுவலா இதை வந்து 2K கிட்ஸ்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனா 90s கிட்ஸ் கிட்ட யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, இதை ட்ரை பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. அதுலயும் அந்த குண்டூசியை எடுத்து அப்படியே மேல் தோல்ல குத்தி வச்சுட்டு நம்ம போடுற சீன் இருக்கு பாருங்க, அந்த சீனு அது ஒரு தேவையில்லாத சீன் தான். பட் இருந்தாலும் அந்த வயசுல யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுதான் மாசு. மணமகள் தேவை, மணமகன் மணமகள் தேவை. திருமணத்திற்கு பூக்காரர்கள் பூ இலவசமாக தந்து விடுவார். திருமணத்திற்கு பூக்காரர் இலவசமாக பூவை தந்து விடுவார். நீங்க பூவை இலவசமா தரைக்கின்றது காரணத்துக்காக ஒருத்தன் கல்யாணமே பண்ணுவானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? மணமகன் மணமகள் தேவை. திருமணத்திற்கு பூக்காரர்கள் பூ இலவசமாக தந்து விடுவார். ஆனா எதையோ கூவி கூவி வித்து பாத்துருக்கோண்டா. ஆனா மணமகன் மணமகள் தேவைன்றத கூனிக்க பாத்தீங்களா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்களா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அவன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பிள்ளைய பாருங்களேன், கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்ப்போம்ல எல்லாம் கரெக்டா இருக்கானே, அதையே ரெக்கார்ட் பண்ணி ரீல்ஸ்னு போட்டு வச்சிருக்கு. கடல் கண்ணி போ. ஏய் கடல் கண்ணி போ ஆரம்பிச்சாங்க. வாங்கடா வாங்கடா. ஏய் வாங்கடா. கடலை கடலன திரட்டி பாரி. அடடடடா என்னமாமா இது? என்ன நொண்ணா மாமா? பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிராங்க. ஆனா அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ நமக்கு ஒன்றும் புரியல. அமலா சாஜி வீடியோ இல்லாட்டாலும் கடுப்பாதான் இருக்கிறது. அமலா சாஜி வீடியோ வந்தாலும் கடுப்பாதான் இருக்கிறது. இப்போ சொன்னா பாத்துங்க பச்சை பொய். கடுப்பாதான் இருக்கிறது. சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய் அது. சாமடா மாதிரி பொண்ணு வேணும். ரொம்ப சீனியர் தான். அவங்க படம் அலை வர்றப்பலாம் நாங்க ரொம்ப சின்ன பசங்கடா. 10th தான்டா படிச்சோம். இன்னும் அவங்க சிங்கிளா இருக்காங்க. அதனால வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறீங்களா? ரொம்ப சீனியர் இல்லையா? சோ வேணாமா? ஆமாடா, புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு அந்த வார்த்தை வரக்கூடாது. ஓரளவு கல்யாணம் பண்ணா நம்மளை விட ஒரு 10 வருஷத்துக்கு சின்ன பொண்ணு அல்லது ஒரு 8 வருஷத்துக்கு சின்ன பொண்ணு மேரேஜ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த ஆள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல தெரியாம பேசுறானான்னு இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்குது. ஓரளவு கல்யாணம் பண்ணா நம்மளை விட ஒரு 10 வருஷத்துக்கு சின்ன பொண்ணு மேரேஜ் பண்ணாதான் நல்லா இருக்கும். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. ஏதோ திருச்சா நான் கெட்டினா இந்த மனுஷனை தான் கெட்டுவேன், இல்லைன்னா மொட்டை மாடல இருந்து குதிச்சிடும் பாத்துக்கோங்கன்னு சொல்லி அடம் பிடிச்ச மாதிரி நான் எப்படிதான் கெட்ட முடியும்? அவங்க என்னோட 10 வயசு மூத்தவங்கன்னு பேசிட்டு இருக்கான் பாருங்க. சோ வேணாமா? ஆமாடா, கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஆனா மத்ததெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாம். எப்ப பேசினாலும் ஏதோ நேத்து பறந்த பப்பா மாதிரி தான். அவர் எனக்கு அங்கிள், இவர் எனக்கு அண்ணா. இவர் படம் ரிலீஸ் ஆகும் போதுலாம் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன், விரல் சப்பிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி பேசுறாரு பாத்தீங்களா? அதை கேட்கும் போது தான் காண்டாகுது. படம் அலை வர்றப்பலாம் நாங்க ரொம்ப சின்ன பசங்கடா. 10th தான்டா படிச்சோம். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக் தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. நியூ ட்ரிக் அன்லாக்டு வந்துட்டாங்கல. உன்னுடைய ஃபேவரட் கிரிஞ்சி கப்பல். வாங்க இன்னைக்கு என்ன
பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸ்டவ்வை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. சார் கை கழுவுறாரு. பார்த்தா ஹேண்ட் வாஷை காணும். பதறிட்டாங்க. இரு, உனக்காக ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இது பேப்பரில் ஷாம்பு எடுத்து தடவணுமா? சரி, தடவி அதை வெட்டி அதை நாளாக மடித்து அதை வெட்டி என்னடா இது? அடேங்க அப்பா. ஆனா இவ்வளவு பண்ணதுக்கு போய் கடையில ஒரு ஹேண்ட் வாஷே வாங்கி வச்சிருக்கலாமேடா. அது அனாவசியம். இல்ல அந்த ஷாம்புல தான் கை கழுவி ஆகணும்னா அந்த ஷாம்புவே பிச்சு அங்க வச்சுட்டா அப்பப்ப எடுத்து கையில போட்டு தேய்ச்சிக்கலாம்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. 5 மினிட்ஸ் டேப்டுக்கும் நாப்டாலுக்குமே டப் கொடுக்குறாங்க. நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கூ, அவன் நம்பர் 2 டுபாக்கூ. வெயிட் ஃபார் இட். ஏதோ பயங்கரமான ஹேர் ஸ்டைல் வரப்போகுது போல. हेलो हेलो हाँ मालिक अरे मालिक को थोड़ा सा गलती हो गई. டேய், நீ கூட அதை பிடிச்சி வச்ச உடனே ஏதோ பயங்கரமான ஹேர் ஸ்டைல் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தா பாத்ரூம் பிரஷ் மாதிரி ஆக்கி வச்சிருக்கேடா. அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். நம்ம வீட்லலாம் எக்ஸ்ட்ராவா முடி சைடுல இருந்தாலே போ ஒழுங்கா போய் வெட்டிட்டு வான்னு அடிச்சு அனுப்புவாங்க. இந்த மண்டையோடலாம் வீட்டுக்கு போனா வீட்ல அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வீட்டை விடுங்க, இந்த மண்டையை வச்சுட்டு எப்படி அந்த மனுஷன் ரோட்ல அலைவான்? இப்படியா போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க, நாய் கண்டா விடவே விடாது. நியூ லுக். என்னடா பொட்டை கொண்டு போய் வாய்க்கு மேல வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அது பொட்டி இல்லையா, அது மச்சமா. சொல்லவே இல்ல. இல்ல அதையும் ட்ரிக்குங்கிற பேர்ல ஏதோ ஜல்லி கரண்டி கொண்டு போய் வச்சாங்க. ஓகே, ஆனா ஜல்லி கரண்டி யூஸ் பண்ணி கூட அது ரவுண்டா வந்திருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ஆனா இந்த ட்ரிக்குக்கு நம்ம கிரிஞ்சி கப்பல் ட்ரிக்கே எவ்வளவோ தேவல போல. தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ் மூவி பெஸ்ட் காமெடி சீன். வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாங்கப்பா. வாங்கப்பா சாப்பிடலாம். எவ்வளவு எமோஷனல் சீனு, இதுல எங்கடா காமெடி இருக்குன்னு தானே கேக்குறீங்க. ஆக்சுவலா இந்த சீனு மரண காமெடியா, அதனாலதான் அந்த காமெடியில அவர் மரணப்படைஞ்சிட்டாரா. ஏய், அவன் செத்துட்டான்டா. இவ்வளவு நாளா மரண காமெடிடான்னு சொல்லியிருக்கோம். ஆனா எப்பயோ அந்த காமெடியை எடுத்து வச்சிருக்காங்கன்றது இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. MSD பேட்டிங் பண்ண ஸ்டேடியம்குள்ள இறங்கும் போது வர்ற சத்தம் இதை மட்டும் நான் லைட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். சார், I live in ECR, sir, 25 kilometers away from Chepak. When you enter into Chepak, I can hear the sound there in ECR, sir. எஸ், அவர் தலை MS தோனி இஸ் பேக். ஏன்னா IPL வந்து 28 ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் விசில் போடுதான். ஐயோ, விசில்னு சொல்லக்கூடாது, அங்க மேட்ச் பண்ணிடுவாங்களே. அதனால இனிமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இருந்தாலும் அந்த 25 கிலோமீட்டருங்கிறது சொல்லலாம் MS தோனிக்கு சொல்லலாம். I live in ECR, sir, 25 kilometers away from Chepak. When you enter into Chepak, I can hear the sound there in ECR, sir. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். அண்ட் இந்த வருஷம் IPL பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, அண்ட் எந்த டீம் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. வின் பண்ணப்போ உங்க ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். டாடா IPL மார்ச் 28 முதல். சாலந்தானிக்கு வீடியோ, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேரும். சோ மீடியம் மேட்ச் போன வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்காத பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா.
டாடா பாய் அண்ட் டேக் கேர்.